4 இந்த இமாம்களை குறிப்பிட்டு பின்பற்றினால்தான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னால், நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அபூ ஹனீஃபாவை பின்பற்றினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதாரணத்திற்கு வைத்துக் கொள்வோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு இருக்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுக்கு தொழ வருகிறார்கள். இல்லை, நீங்கள் அபூ ஹனீஃபாவை அல்லது ஷாஃபிஈ அல்லது மாலிகி அஹ்மது இப்னு ஹம்பலை பின்பற்றவில்லை, பள்ளியை விட்டு சென்று விடு என்று சொன்னால் நீ முஸ்லிமாக இருப்பாயா? முஸ்லிமாக இருப்பாயா? யோசித்து பார்க்க வேண்டாம். ஒரு முஸ்லிமை அவன் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்ன காரணத்தால் என்னங்க சொன்னோம்? நாம் என்ன சொன்னோம்? நாம் என்ன சொன்னோம்? அல்லாஹுவை வணங்குவீராக, வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் தூய்மையாக செய்வீராக. குர்ஆன் இதைத்தானே சொல்லுகிறது. அல்லாஹ் தன் நபிக்கு இதைத்தானே கட்டளையிடுகிறான். அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறான்? குலில்லாஹ அஅ்புது முக்லிஸல் லஹு தீனி. சூரா ஜுமரை எடுத்து படித்து பாருங்கள், சூரா அல் பையினாவை எடுத்து படித்து பாருங்கள். அஃபகைரல்லாஹி தஅமுருன்னி அஅ்புது அய்யுஹல் ஜாஹிலூன். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அறிவீனர்களே, அல்லாஹுவை தவிர படைக்கப்பட்ட பொருளையா வணங்கும்படி என்னை அழைக்கிறீர்கள்? நாம் என்ன சொல்கிறோம்? அவுலியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவுலியாக்களை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், மன்னிப்புடைய துஆ கேளுங்கள், அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்தும்படி கேளுங்கள், அவர்கள் செய்து பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அவர்களுடைய குறைகளை மறைக்கும்படி மன்னிக்கும்படி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், மன்றாடுங்கள், அழுங்கள். அதைத்தானே குர்ஆன் சொல்லுகிறது. வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் قالوا ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. எங்களுக்கு முன்னால் மூமினாக சென்றார்களே மூமின்கள், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. அவர்கள் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தாதே. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு வையுங்கள். அல்லாஹுவை நேசிப்பது எப்படி கடமையோ, அல்லாஹ்வுடைய அடியார்களை, மூமின்களை, சாலிஹீன்களை, முத்தகீன்களை நேசிப்பது கடமை. அல்லாஹ் நேசிக்க சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்களை வணங்கி விடாதீர்கள், அவர்களை இறைவனாக ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அவர்களிடத்திலே கேட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை, நேர்ச்சிகளை அவர்களுக்கு செய்து விடாதீர்கள்.